எல்லாருக்கும் வணக்கம். வார்த்தைகளுக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு நாம அடிக்கடி பேசிப்போம் இல்லையா? ஆனா அந்த வார்த்தைகளே ஒரு பெரிய ஆயுதமா மாறி ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒருத்தர எப்படி அப்படியே ஆஃப் பண்ணுச்சுன்னு ஒரு சூப்பரான வரலாற்று சம்பவத்த இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வெறும் கதை கிடையாதுங்க. அறிவு கூர்மை எப்படி அதிகாரத்த வீழ்த்துச்சுங்கிறதுக்கான ஒரு செம உதாரணம். வாங்க நேர விஷயத்துக்குள்ள போலாம். பகுதி 1. அவமானத்தின் வலி. சரி, கதையோட உச்சக்கட்டத்துக்கு நாம இப்ப போயிடலாம் வாங்க. யாரோ சவுக்கினால் ஓங்கி அடித்து விட்ட மாதிரி இருந்தது. இதை கேட்கும்போதே நமக்கு சட்டுன்னு ஒரு சுளிர் வழி தெரியுது, கரெக்டா? ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது நிஜமான சவுக்கு கிடையாதுங்க, வெறும் வார்த்தைகள். ஆமாங்க, ஒரு கவிதை ஒரு மனிதனை நிஜமான சவுக்கடியை விட ரொம்ப மோசமா தாக்கியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்ல ஒரு கடுமையான கூர்மை இருந்திருக்கு. சம்பந்தன் அப்படிங்கிற அந்த மனிதர் ஒரு சவர தொழிலாளியோட நாற்காலியில அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு ஏற்பட்ட அந்த வலி உடம்புல ஏற்பட்ட வலியே கிடையாது. அது முழுக்க முழுக்க அவமானத்தால உருவான வலி. இத வெட்கம் பிடுங்கி தின்றது அப்படின்னு மூலத்தரவுல ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தனக்கு சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி இப்படி ஒரு அவமானமான்னு அவர் உள்ளுக்குள்ள அப்படியே புழுங்கி தவிக்கிறார். அவரோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. பகுதி 2. எதிர்பாராத குற்றவாளிகள். சம்பந்தனோட கருவத்தை இந்த அளவுக்கு உடைச்சிருந்த அந்த நபர்கள் யாருங்கிறத நம்ம இப்ப கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இங்க இருக்கிற இந்த ஒரு மாபெரும் முரணை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக கர்வமும் செல்வாக்கும் கொண்ட வலிமையான சம்பந்தன். ஆனா இன்னொரு பக்கமோ வறுமையில வாழ்ற 2 பஞ்சப்புலவர்கள். அதுல என்ன ஆச்சரியம்னா, ஒருத்தர் பார்வையற்றவர், இன்னொருத்தரால நடக்க முடியாது. எந்தவிதமான உடல் பலமும் இல்லாத இப்படி வறுமையில வாழ்ற 2 ஏழை புலவர்களால சம்பந்தன் மாதிரி ஒரு ஆளை இவ்வளவு கடுமையா அவமானப்படுத்த முடிஞ்சது அப்படிங்கறதான் இந்த நிகழ்விலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பகுதி 3. அரைக்குறை சவரம் தந்த தர்ம சங்கடம். இப்படி ஒரு சவுக்கடி மாதிரி வார்த்தைகளை வாங்கின சம்பந்தனோட அடுத்த ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னு தொடர்ந்து பார்ப்போம். சம்பந்தனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லைங்க. ரத்தம் அப்படியே கொதிக்குது அவருக்கு. அந்த ஏழை புலவர்களை தெருவுல ஓடி போய் துரத்தியாவது உதைக்கணும்னு ஒரு கடுமையான வெறி அவருக்கு வருது. கோபத்தோட உச்சத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது உடனே அவங்கள பழி வாங்கணும்னு அவரோட மனசு துடிக்குது. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு கோவப்பட்ட சம்பந்தன் ஏன் அவங்கள போய் உதைக்கல அப்படிங்கிறது தான். அவர் அப்படியே முடங்கி போனதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு சவரத் தொழிலாளிக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு இருக்காரு. தலையில பாதி சவரம் பண்ண ஒரு அரைகுறை தோற்றம், சொல்லப்போனா ஒரு கோமாளித்தனமான தோற்றம் கூட சொல்லலாம். இந்த லட்சணத்துல அவரை தெருவில் இறங்கி ஓடினா அது அந்த புலவர்கள் செஞ்ச அவமானத்தை விட மிகப்பெரிய பொது அவமானமா மாறிடும். ஊரே பார்த்து சிரிக்கும். அவரோட சொந்த அரைகுறை சவரமே அவரை ஒரு சிறை மாதிரி முடக்கி போட்டுடுச்சு. என்ன ஒரு நகைச்சுவையான தர்ம சங்கடம் பாருங்களேன். பகுதி 4. அந்த பாடலின் மர்மம். அப்படி என்னதாங்க அந்த புலவர்கள் பாடினாங்க? அவரை இந்தளவு கட்டி போட்ட அந்த பாட்டு என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். உங்களுக்கும் இப்போ இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? அப்படி அந்த பாட்டோட அர்த்தம் தான் என்ன? ஒரு மனுஷனை சவரம் கூட பண்ண விடாம தடுத்து நிறுத்துற அளவுக்கு, அத்தனை பெரிய கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த பாட்டுல அப்படி என்ன வார்த்தைகள் இருந்துச்சு? இதோ அந்த மர்மத்துக்கான விடைய பாத்திரலாம். அந்த புலவர்களோட அபத்தமான ஆனா வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற அந்த லாஜிக்கை இப்போ நாம படிப்படியா பார்க்கலாம். படி 1. சம்பந்தன் ஏதோ தான் இஷ்டத்துக்கு சவரம் செஞ்சுக்க திருவண்ணாமலைக்கு வரலையா. சின்ன சின்ன பொண்ணுங்களாம் விளையாட்டா அவர் குடுமிய வளைச்சு புடிச்சுக்கிறாங்களாம். படி 2. அப்படி பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட தலையில செல்லமா கூட்டிட்டு போறாங்களாம். படி 3. அந்த சிறுமிகள் குற்ற வழி பொறுக்க முடியாம அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்துதான் சம்பந்தன் தன் குடுமையே சவரம் செஞ்சுக்கிறாராம். சம்பந்தன் நார்மலா செஞ்சுக்கிற ஒரு சவரத்தை சிறுமிகள் கிட்ட அடிவாங்க பயந்து அவரு சேர காரியமா எப்படி மாத்திட்டாங்க பாத்தீங்களா? இதுதாங்க அல்டிமேட் காமெடி. பகுதி 5. குறும்புத்தனமான கற்பனை. இந்த புலவர்களோட கற்பனை திறனையும் சாதுரியமான அந்த தந்திரத்தையும் இப்ப கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த மேற்கோள் ரொம்ப சரியா சொல்ற மாதிரி எவ்வளோ குறும்புத்தனமான கற்பனை பாருங்களேன். அவங்களோட இந்த கூர்மையான வார்த்தை விளையாட்டு தான் அவங்களோட இறுதி ஆயுதமாவே இருந்திருக்கு. பார்வையற்ற நடக்க முடியாத அந்த பஞ்சை புலவர்கள் எந்த ஒரு நிஜ ஆயுதமும் இல்லாம வெறும் அவங்களோட அறிவாலையும் அற்புதமான கற்பனையாலையும் ஒரு மாபெரும் கர்வத்தை அசால்ட்டா வெளுத்திட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. இது வெறும் குறும்புத்தனம் மட்டும் கிடையாது. மூலத்தரவுல சொல்லிருக்கிறபடி சம்பந்தன் அந்த புலவர்களுக்கு விதிச்சிருந்த ஒரு நிபந்தனையையும் அவங்க இந்த குறும்பான பாட்டின் மூலமாவே ரொம்ப சரியா வெற்றிகரமா நிறைவேற்றியிருந்தாங்க. அதுதான் அவங்களோட அறிவு கூர்மைக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட நான் விட்டுச் செல்ற நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு சாதுரியமான கவிதை அல்லது ஒரு பாட்டு நிஜமான ஒரு சவுக்க விட ஆழமா ஒரு மனிதனை காயப்படுத்துமா? கண்டிப்பா காயப்படுத்துங்க.
வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த மறுக்க முடியாத நிரந்தரமான ஆற்றலை இந்த கதை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஒருத்தரோட கர்வத்தை உடைக்க பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையே இல்லைங்க. சரியான நேரத்துல பயன்படுத்தப்படுற சாதுரியமான வார்த்தைகளே போதும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சரிங்க, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.